ஏன் அழகுறானி, இந்த பயலுக்கு இங்க என்ன வேலை? அத்தான் கிழவி நானும் பாத்துட்டு இருக்கேன். வெட்டிஞ்சா ஆதிரா அக்காவுக்கும் பொண்ணு தர மாமாவுக்கும் கல்யாணம். இந்த ராத்திரில இவனுக்கு இங்க என்ன வேலை? சிவன் தான் அன்னைக்கு ஆதிரா அக்காவை பொண்ணு கேட்டு வந்தது. அந்த கோத்து எதுவும் பண்றானோ? எனக்கும் எதுவும் சரியா படலையா அழகுறானி. சரி, நீ வீட்டுக்கு போ, நான் இவனை ஃபாலோ பண்ணி போறேன். நீ வீட்டுக்கு போ கிழவி. அட பாய் போல, இவனை ஃபாலோ பண்ணி போறியா? நான் பாத்துக்கிடுது, நீ போ. இவன் காரணம் இல்லாம இந்த ஊருக்கு வந்திருக்க மாட்டான். நீ போ கிழவி, நான் பாத்துக்கிடுது. அழகுறானி, நீ போன்னு சொன்ன. சரி, நான் கிளம்புறேன். முதலைய போய் தரும் தம்பிட்டு சொல்லுவான். சீக்கிரம் போன. எங்க போறான்? இந்த வீட்டுக்குள்ளதானே வந்த மாதிரி இருந்தது. ஐயோ, நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டேனா? வீட்ல யார் இருக்கா? வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஐயோ, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்க. இது எந்த இடம்னு கூட தெரியலையே. ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களா? மாமா, சீக்கிரம் கிளம்புங்க மாமா. என்ன உளறிட்டு இருக்கா? என்ன? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது மாமா. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஓடி போறோம். ஃப்ளாடாம போயிரு. நான் ஏற்கனவே கோத்து இருக்கேன். அது உன் மேல கடுத்த கோத்து இருக்கேன். போயிரு மாமா. கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது பொய் மாமா. தீர விசாரிச்சிருக்கணும் மாமா நீங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்கா இவா? இந்த பாரு, ஏற்கனவே நான் தலைவலியில இருக்கேன். கோத்த கலப்பமா போய் தூந்து போ. கல்யாணம் பண்ணி மொத ராத்திரிக்கு போவீங்கன்னு பார்த்தா தூங்க சொன்னீங்க. வாங்க மாமா. என்னடி உளறிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேருக்கும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணணும்னு விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. வாங்க மாமா. நீங்க கூட சொன்னீங்களே, இப்ப வர வர என் மூளையை நான் யூஸ் பண்றேன்னு. அதுல யூஸ் பண்ணதான் மாமா இந்த ஐடியாவும். இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். பல நாளுக்கு அப்புறம் மூளை யூஸ் பண்ணிருக்கேன் மாமா. பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் மாமா. வாங்க மாமா. காமெடி பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா போயிரு. காமெடி பண்ணிட்டு இருக்கணும், இழுத்துட்டு ஓடிடுவேன். மரியாதையை என் கையை பிடிங்க, நான் உங்களை இழுத்துட்டு ஓட போறேன். இழுத்துட்டு ஓட போறியா? என்னடி உளறிட்டு இருக்க? அதான் சொன்னேன், கண்ணால் காண்பதும் போய், காதல் கேட்பதும் பொய்ன்னு. இவன் எதை சொல்றா? அப்பா, எனக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப நான் பார்த்தது, நீங்க பார்த்தது எல்லாமே பொய் மாமா. என்ன போய் அநியாயத்துக்கு சந்தேகப்பட்டுட்டீங்களே மாமா. பாரு, நீ பேசுறதுல நல்லதா இருக்கு. இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களை இழுத்துட்டு ஓட போறேன் மாமா. ஓடி போய் கல்யாணம் பண்ணி நீங்க கனவு கண்ட மாதிரி வாழ போறேன். விளையாடாதடி, விடிஞ்சா கல்யாணம். பேசாம தூங்கு போ. ஐயோ, மற மாட்டேன் மாமா. அதான் எப்பவும் மூளை யூஸ் பண்ணவே கூடாதுங்க. எப்பமாவது யூஸ் பண்ணாதான் அது வேலை செய்யும். எப்பவும் பார்த்தாலும் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தா அவசரத்துக்கு உதவுதான் அந்த மூளை. என்ன தாண்டி உனக்கு வேணும்? உன்னை திட்டவும் முடியல, வெறுக்கவும் முடியல. என்ன பெருடி நீ? அது ஒரு தனி ரகம் மாமா. நான் வாங்க மாமா, சீக்கிரம். எங்க கூப்பிடுற? தாலி கட்டக்குதான் மாமா, சீக்கிரம் வாங்க. அதான் விடிஞ்சா கல்யாணமே. அத நடந்தாயா நான் இப்படி ஓட போறேன் மாமா. வாங்க மாமா, பேசுறதுக்கு நேரம் இல்ல மாமா. சீக்கிரம் வாங்க மாமா. பாரு, கோத்த கலப்பாம ஒழுங்கா போயிரு. நீ பேச வேணாங்க, நடக்காது போ. இப்ப நீங்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எனக்கு தாலி கட்டுறதுக்கு பதிலு நான் உங்களுக்கு தாலி கட்டிடுவேன். எல்லா கணக்கும் ஒண்ணுதான், புரியுதா? ஆம்பளைக்கு பொம்பளை தாலி கட்டினாலும், பொம்பளைக்கு ஆம்பளை தாலி கட்டினாலும் கல்யாணம் கல்யாணம் தான், புரியுதா மாமா? தாலி வேணும், அது யாரு கட்டிக்கிட்டா என்ன? வாரீங்களா இல்லையா? இல்லன்னா நான் உங்க கழுத்துல தாலி கட்டட்டுமா? என்ன, டூட்டிக்கு போகும்போது மஞ்சள் கயிறு கழுத்துல கிடக்கும், பாத்துக்கிடுங்க. ஏண்டி என்ன படா படுத்துற? போடி. இத தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல. தூக்குற அளவுக்கு உங்க உடம்பு சைஸும் கிடையாது. என்ன பண்ண? வேற எனக்கு வழி இல்ல மாமா. எனக்கு வேற வழி தெரியல. என்ன பண்ண போற? இது என்னன்னு தெரியுதா? ஏய், விளையாடாத. தாயை கொண்டு பீரோல கொண்டு வை போ. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். விளையாண்டுட்டு இருக்காத போ. இது என்னன்னு தெரியுதான்னு கேட்டேன். தாலி இப்ப என்ன? இப்ப இதை ஏன் கட்டதுக்கு நீங்க வரீங்களா, இல்ல இங்கேயே உங்க கட்டுல நான் தாலி கட்டட்டுமா? பாரு, படுத்த கோத்த இருக்கேன். கோத்த கலப்பிடாத. ஒழுங்கா பீரோல கொண்டு தாலி வச்சுட்டு போய் தூங்க போ. 2 மணிக்கு படுத்துற பாட்டு பாரு. ஓஹோ, என்ன மாதிரி ஆட்கள்லாம் சொன்னா உங்களுக்கு எல்லாம் எடுபடாது இல்ல? இருங்க, நானே தாலி கட்டுறேன். ஏய், என்ன என்ன பண்ண போற நீ? மரியாதையா கட்ட போறீங்களா இல்லையா? விளையாடாதடி, விளையாடாதடி. அப்ப நான் கட்டிடுவேன். ஓடிரே. போக முடியாது. என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல மாமா. எல்லாரும் வந்துட்டாங்க. போடி.
என்ன என்ன நடக்குது? இடி, எல்லாரும் வந்துட்டாங்க. மானத்தை வாங்காதடி. ஒழுங்கா நான் கூப்பிடும் போதே வந்திருக்கணும். வரல. வேண்டாம் சொன்னா கேளு, கோவத்தை கிளப்பாத. என்னடா? ஒண்ணு இல்ல மாமா, நீ ஒண்ணு இல்ல. இப்ப கொண்டு பீரல கொண்டு வை போ. ஆதிரா, என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் அமைதலா இருங்க. ஐயோ, என்ன வேலை பாக்குறான்னு தெரியலையே. ஆதிரா, என்னமா? எல்லாரும் அமைதலா இருந்துருங்க. அத்தை ஆதிரா மூளை யூஸ் பண்ணிருக்கா. மானத்தை வாங்காத போன்னு சொன்னேன். அழகா என் கதை தாலி கட்டி இருக்கலாம். இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கல்ல? சாடாதடி போடி. அப்போ என்ன அள்ளி அணைங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாரும் முன்னாடியும் என்ன தொட்டு தூக்குங்கன்னு சொன்னேன். முடியாது. அப்ப நான் உங்களை விட போறது கிடையாது. அத்தி இது காதம்பரியா மாதிரி வந்திருக்காளே, என் நிழல் கூட உங்க பக்கத்துல வரக்கூடாதோ? சொன்னா கேளு போன்னு சொன்னேன். இல்ல, என்ன தொட்டு தூக்கணும், தூக்கி ஓடணும். ஓட விட்டு அடிச்சிடும், ஓடிரு. ஆதிரா, என்னமா நடுராத்துல பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் அமைதலா இருக்க சொன்னேன் தாத்தா. அது தாத்தா மறந்துடாத. என்ன என்ன நடக்குதுங்க? என்ன எல்லாரும் நினைக்கீங்களா? எதுக்கு? ஆதிரா போ. ஆதிரா, அம்மா வேற வந்துட்டாங்க. போ ஆதிரா. முடியாது. உனக்கு என்ன பைத்தியமா முடிச்சிருக்கு? ஆதிரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, நாளைக்கு கட்ட வேண்டியது எதுக்கு இன்னைக்கு கட்டிருக்க? கல்யாணத்தோட தானே பாட்டி கட்ட முடியும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? பொண்ணு தர மாமாவை நான் இப்ப கல்யாணம் பண்ண போறேன். இது பசிக்குது, தோசை சுட்டுக்கு வந்தேன்னு சொன்னவா சொல்லிக்கிட்டு இருக்கா? சாடாதான் அடிச்சிருவான், போயிரு. முடியாது. பிடிவாதத்துக்கு ஒரு அளவே இல்லல. நான் போறேன், நீ இறங்கி போ. இங்க இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க வச்சா பக்கத்துல தான் கழுத்து இருக்கு, கையில தான் தாலி இருக்கு. கட்டிடுவேன். அமைதியில உட்கார்ந்துடணும். அத்தி பொண்ணு தரையே மிரட்டுறாளே. உன் மிரட்டல் ஊர்ல வேற எங்க வச்சுக்க. மரியாதை தள்ளி நின்று சொல்லிட்டேன். பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காத. இல்ல, எனக்கு உங்க கூட கல்யாணம் நடந்தே ஆகணும். எந்த கொம்பானாலும் நாளைக்கு கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. அந்த பையன் தானே உனக்கு. அதெல்லாம் ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்த பையத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஒழுங்கா போய் ட்ரெஸ் மாத்தி போய் இருப்போம். இல்ல, தெரிஞ்சோ தெரியாமலா உங்க மனநோய்க்கு நான் ஒரு காரணமா இருந்துட்டேன்ல மாமா. இப்ப நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் வருது. போ ஆதிரா, ஒட்டுமொத்த குடும்பம் இருக்கு, எனக்கு கேவலப்படுத்தாத. போ. இது ஒன்னும் கேவலம் இல்ல. நாளைக்கு நடக்கிறத விட இது எவ்வளவு நல்லது. இவங்க கிட்ட பேசினா வேஸ்ட். பிளான போட்டுட்டா. தமிழக்கா, செம்பகமல்லி அக்கா, மீனா, சீக்கிரம் வாங்க. பொண்ணு தர. அம்மா, போய் நீனு ட்ரெஸ் மாத்திட்டு வா. அத்தை சொல்றத கேளு பொண்ணு தர. போய் நீயும் ஒரு ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ. அம்மா, அவ ஏதோ சின்ன பிள்ளைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. போ, ட்ரெஸ் மாத்திட்டு வான்னு சொன்னேன். அம்மா போடா. அத பாட்டி சொல்லிட்டாங்கல்ல. அம்மா, நாளைக்கு காலையில தானே கல்யாணம். அதுக்கு என்ன? போ. நம்ம வீட்டாளுக்கெல்லாம் இப்படிதான் கல்யாணம் நடக்கணும் இருந்திருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது. போ. அம்மா, அத சொல்றாங்கல்ல. வாய மூடு. எல்லாம் ஒன்னாலும் என்னால இப்ப உங்கள்ட்ட தாலி கட்ட முடியாது. நான் ஊருக்கு முன்னாடி தம்பிங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான். இப்ப என்ன விக்கி மாமா தருண் வரணும், அவ்வளவுதானே. ஆனந்தி ஆல்ரெடி இங்க இருக்கா. அழகு ராணி எங்க? எல்லாரும் கூப்பிடுங்க. இப்பவே கல்யாணம் முடியணும். உனக்கு என்ன பைத்தியம் அடி? இதெல்லாம் பேச்சுக்கு ஆகாது பாட்டி. குட்டா இவ தாலி கட்டிடுவா போலுக்க. ஆத்தி கட்டிடுவா போலுக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ ஆதிரா, முடியாது. சரி விடு, நானே கட்டுறேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் இப்படிதான் இருப்பேன். சரிடி, தாலி கட்டுறேன், விடு. உன்னை போய் அடிக்கடி மீனா லூசு ஆதிரான்னு சொல்லி விட்டாலே. லூசுகெல்லாம் பண்ற வேலைய பத்தியா? அவனையே மடக்கிட்டாலே. கட்டுமா தம்பிங்க இல்ல, வந்துட்டா. போதுமா, உங்க தம்பிகளும் வந்தாச்சு. நான் வந்துட்டேன். தருணும் வந்தாச்சு. மீனக்கா, தமிழக்கா, செம்மலிக்கெல்லாம் வரல. எல்லாருமே இங்க தாண்டா இருக்கா. அதான் எல்லாரும் இங்க தானே இருக்காங்களா. ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கெட்ட போறீங்களா இல்ல நான் உங்களுக்கு கட்டட்டுமா? சரி சரி. எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழணும். மீனா, சம்மதி கையால் வாங்க. இருங்க, நான் வந்துட்டேன். அட ரோகிணி. ரோகிணி இல்ல, கிஷோரி வர சொன்னா. வந்த சரியா தான் வந்திருக்க. அண்ணன் தாலி கட்டுறத கண்ணால பாரு. என்ன நடக்குதுங்க? ஏய், நம்ம அண்ணனுக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம்டா. ஏய், நல்லா கவனிச்சு பாரு. அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஒண்ணு போல ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க பாரு. இதுக்கு மேல என்ன ஆசீர்வாதம் வேணும்? டேய் பொண்ணு தர, ஆதிரா கட்டற தாலிய அப்படி போடுங்க மாமியாரே. அட பொறுத்தத பாரு, 3 பேரும் ஒரே கலர்ல Dress. அண்ணன் கல்யாணத்துக்குனே Dress தச்சிங்களாடா. என்னக்கா?
இல்ல அண்ணன் கல்யாணத்துக்கு நீ ட்ரெஸ் தச்சலான்னு கேட்டேன். இதுக்கு மேல என்னடா வேணும்? கூட பிறந்தவனே எல்லாரும் சுத்தி தண்டா இருக்காங்க. நீ கட்டுற தாலிய. சரிங்கம்மா. ஆதிரா கிட்ட தெளிவா. இனி அவன் மடியில தண்டா இருக்கணும். கெட்டுங்க மாமா சீக்கிரம். அவசரத்தை பாரு அவளுக்கு. அது இந்த மீனா பையில எங்க போச்சுன்னு தெரியலையே. உன்னை மனப்பூர்வமா என் மனைவியை நான் ஏத்துக்கிறத. தேங்க்யூ மாமா. ஏக்கா சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டாக்கா. எவ்வளவு நேக்கா வேலையை பார்த்துட்டாளுவே. நான் நடக்காதுன்னு பயந்துட்டேன். ஐயோ தமிழ் சிரிச்சு காட்டி கொடுத்துறத. பொண்ணு தரைக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிடும். நம்மள ஓட விட்டு அடிப்பான். அத்தி சாவர வரைக்கும் இத பொண்ணு திரட்டு நம்ம மறைக்கணுமே. மறைச்சிருவோம் மாட்டி. உயிர் மேல பயம் இருந்தா மறைச்சுதானே ஆவணும். அத்தி பொண்ணு தரை நினைச்சா மட்டும்தான் கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. நம்ம பண்ண வேலை எல்லாம் தெரிஞ்சிருக்குமா? அந்த அளவுக்குலாம் கூறு கிடையாது ஆதிரா. சத்தியமா போட்டு கொடுக்க மாட்டா. ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டா அத்தி. நானும் எதுக்கு இவ்வளவு சிரிப்பு சிரிக்குது? ஏதோ வேண்டாத வேலை பார்த்துருக்குன்னு நினைச்சேன். கும்மி அடிக்கிறத பார்த்தா அப்படிதானே இருக்குது. அக்கா விக்கி பைய மூக்கு வேத்த பைய ஐயா கண்டுபிடிச்சுவான்னு நினைக்கேன். அவன் தானே. இவனை பத்தி நான் பயம் கிடையாது. ஆனா பொண்ணு திறக்கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதா? அவன் நீதி நேர்மைன்னு பேசுவான். அவன் தண்டனை விட அவன் பேச்சுதான் நம்மள கொன்னுரும். புரியுதா? 4 பேர் இன்னமோ பண்ணிருக்காங்களே. பெரிய விட்டு மருமத்தமாரே கண்டுபிடிச்சிட்டான். இவன் தானே விடு. என்னடா விக்கி? ஏதோ பெரிய வேலை பார்த்த மாதிரி இருக்குது. இப்ப என்ன கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? அக்கா அப்போ கல்யாணம் நடந்தது. ஆதி என்ன சொன்ன? கேஸ்ல நிக்கிய. ஆமா நாங்க கேஸ்ல நிக்கோம். புரிஞ்சு போச்சு. ஏய் எதையாவது வாங்கி திறந்தேன்னு வச்சுக்க. வேண்டாம் ஒரு ஓட விட்டு அடிப்பேன் பாத்துக்க. அக்கா என்ன நொக்கா? ஏதாவது வாய்க்கு திறந்தேன்னு வச்சுக்க. அட்டியே மீனா குட்டி இங்க வாய கொஞ்சம். வரமாட்டேன். நீ என்ன அடிப்ப? நீ வரட்டாலும் அடிப்ப. டேய் நகரு ஆண்டி இருக்கா சொல்லி கொடுத்துறேன். ஆனந்தி இங்க பாரு இவன் என்ன பார்த்து என்ன சொல்லிட்டான் பாரு. போட்டு கொடுக்குற கொஞ்சம் இங்க வாய. ஏய் பாரு ஏதாவது வாய்க்கு திறந்தேன்னு வச்சுக்க. அப்போ நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. அப்போ நைட்டு நடந்ததுக்கு. ஆமாடா. டேய் பொண்ணு திறக்கிட்ட வாயை திறந்துடாதடா. நான் எதுக்கு திறக்க போறேன்? ஆமா அப்படி என்னதான் பண்ணுனீங்க? என்ன எல்லாரும் மச மச நின்னுட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. கல்யாணம் முடிஞ்சிக்கலாம். மத்த வேலையெல்லாம் பார்க்கண்டாமா? ஆமா என்ன ஒண்ணு போல நிக்கல என்னத்துக்கு? கல்யாணம் முடிஞ்சிட்டடா. ஆமா இது என்னடா புதுசா ஒரு வேட்டி கட்டு? வேற ஒண்ணு இல்ல மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்படிதானடா? தப்பி தவிர இந்த 4 கட்டி மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கேன். அவரு சொல்லாம சொல்லி காட்டுதாரு. அதுக்கப்புறம் நாங்க தான் அப்படின்னு ஆனந்தம் தண்ணி சொல்லாம சொல்லி காட்டுதானே. அப்படிதானடா? என்ன விட்டு கொண்டுருவேன். இத பெரம்பு கிடந்தது எங்க? இத எவ்வளவு வேலை கிடக்கு? அசால்ட்டா நிக்கிறீங்க. கல்யாணத்துக்கு தானே பிறந்துட்டு நிக்கணும். ஆனா கல்யாணமே முடிஞ்சிட்டே. மத்த வேலையெல்லாம் இருக்குல்ல. இனி விருந்தாளுக்கெல்லாம் வருவாங்க. விருந்தெல்லாம் வைக்கணும்லக்கா? அதான் மண்டபத்துக்கு 4 போயிருக்க. அவங்க வேலையை பாப்பாங்க. ஐயோ கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு கையும் உட மாட்டேக்கு கால் உட மாட்டேக்கு. ஐயோ எவ்வளவு வேலை இருக்குது. பதறாத. இல்லக்கா எவ்வளவு வேலை இருக்கு. நீங்க எல்லாம் அசால்ட்டா நிக்கிறீங்க. ஆனா நீங்க நிக்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணமே இவங்களால தாண்டா முடிஞ்சிருக்கு. உன் அளப்பற இருக்கு பாரு. என்ன சொல்றீங்க? பொண்ணு திறக்கிட்ட போய் வாயில திறந்துன்னு வச்சுக்க. அக்கா நாங்க என்ன பண்ணுவோன்னு விக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அதான் நீங்க ஃபேன் செட்ட போடலடா விடு. அப்படின்னா ஓட விட்டு அடிப்பாங்க. இந்த நாளும் பண்ணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்டா. அப்போ தானா கல்யாணம் நடக்கலையா? தானா நடக்குமாடா? இந்த நாளும் தான் என்னமோ வேலை பார்த்துருக்கு பாத்துக்க. கல்யாணம் முடிஞ்சிக்கலாம். அது போதாது நமக்கு. அதுக்கே காலத்துக்கு இவருக்கு நன்றி சொல்லணும்டா. அக்கா அப்படி என்னதான்க்கா நடந்தது? ஏன் உன் ஒண்ணங்கிட்ட போய் போட்டு கொடுக்கறதுக்கா? அக்கா முடிஞ்சு போச்சுல விடு. தெரியலனா மண்டையே பிச்சிருக்கா. என்ன இதெல்லாம் உன் வேலை தானே? அநியாயத்துக்கு என்ன மட்டும் சந்தேகப்படாது. இந்த 3 கேஸ்ல நிக்குது. அதை வச்சு தெரிய வேண்டாம். அதுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்கானுவே. அவன் இந்த வேலையை பார்த்தது நீ தானே? உண்மையை சொல்லி. வாயிலே கடிச்சிருவேன். உண்மையை சொல்லி. என்னங்க புசுக்கு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க? மலுப்பாத. நேத்து நடந்த சம்பவத்துக்கு நீ தானே காரணம். அநியாயமா பச்சை பிள்ளை மேல சந்தேகப்படுத்தலைங்க. இனி சொல்ல மாட்டேன். வாயை கடிச்சிருவேன். உண்மையை சொல்லி. நம்ம வீட்டு போய் உள்ளே காணோம். வந்து நான் கேள்வி கேட்குமே என்ன பண்ண? எல்லாரும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இங்க பாருங்க.
அநியாயத்துக்கு என்ன சந்தேகப்படக்கூடாது. என்னால மட்டும் இந்த காரியத்தை பண்ண முடியுமா? எங்க பொண்ணு திரட்ட கட்டிக்கிட்டு கொடுத்துறாதீங்க. அப்படின்னா நீ உண்டு அப்படிதானே? அப்படியும் சொல்ல முடியாது, அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏங்க ஆமா, நீங்க இப்படி யோசிக்க மாட்டீங்க. என்ன திடீர்னு உங்களுக்கு சந்தேகம்? ஒண்ணு இல்லடி, இனிலாம் உன் கண்ணத்தை தான் படிக்கணும். துருத்துரு நான் வர துருத்துருன்னு அவ சிரிக்கா. இல்லட்டா இதெல்லாம் நீ போய் சொல்லவே மாட்ட பாரு. அதான் உங்களுக்குள்ள ஒளிமறைவே கிடையாது, எல்லாம் ஓப்பன் தானே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்களுக்குள்ள சில ரகசியங்கள்லாம் இருக்கும். அப்படியா மீனா? சப்பா இவ வேற. என்னடி ரகசியம் வச்சிருக்க? ஓட விட்டு அடிச்சிருவேன், அமைதலா இரு. நீ ஏதோ ரகசியத்தை மறைச்சிருக்கல. நீ உங்ககிட்ட நான் என்னைக்கிட்டே ரகசியத்தை மறைச்சிருக்கேன். அதான் நமக்குள்ள ஒளிமறைவே கிடையாது. நான் இப்ப இந்த பையனை சமாளிப்பேனா, ஒன்ன சமாளிப்பேனா? ஓட விட்டு அடிச்சிருவேன், அமைதலா இரு. அந்த குமார் வந்துகிட்டு இருக்காங்களா, நீ அவில சமாளி, நான் இதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா, ஏதோ ரகசியம் வச்சிருக்கியா நீ? அடச்சே, நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த குமார் வந்துட்டு இருக்கான். எனக்கு அர்ஜென்ட் ஒரு சின்ன வேலை இருக்கு. மீனா, எங்க காக்கா வேலையில நீ பாத்துக்க, நான் வாரேன். என்ன கோத்து விட்டுட்டா போற, நில்லு, சமாளிக்கலாம். எப்படி இந்த வேலையெல்லாம் பாத்தீங்க? அது ஒண்ணு இல்லங்க. எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கிய? அப்படிலாம் சொல்ல கூடாது. ஐயோ, எப்படிதான் இந்த கழுத்து நடத்துனீங்க? அந்த ரகசியத்தை தான் சொல்லுங்களேன். தெரியல, உனக்கு மண்டையே வெடிச்சிடும். சொல்லிருங்க. சொன்னா எங்க மண்டை வெடிச்சிடும், பரவாயில்லையா? பொண்ணு தலைக்கெல்லாம் தெரியாது, அவன் ரூம்ல அசந்து தூங்கிட்டு இருக்கான். சொல்லுங்க. ஆதிரா போய் உள்ள. அவ அதுக்கு மேல தூங்கிட்டு இருக்கா. நைட்டு முடிச்சிருந்திருக்கால, அதான் இனி நாளைக்கு தான் எந்தி பார்த்து ஐடியமா சொல்லுங்க. அது வந்துங்க, நாங்க மறுபடிதான் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா சுட்டி வயசன் கொஞ்சம் சரியில்லை பாத்துக்கங்க. அதான் அந்த வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். நீங்க தள்ளப்பட்ட கதையை சொல்லுங்க, நான் கேக்குறேன். நீ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம்லாம் உனக்கு இருக்குது. மீனா, சதீஷ் உன்னை ரொம்ப லவ் பண்றாவட்டி. ஆமா ஆமாமா. ஏன், எதுக்கு? நீ சொல்லு, நீ என்ன பாத்துட்டு இருக்க சொல்லு. ஆமாங்க, நீங்க இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா? வேண்டாண்டி, படுத்தாதடி, முடியலடி. ஆப்பிள் மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பாக்கு. அப்படி தூக்கிட்டு போய் பார்த்துக்க. ஒழுங்கா கதை சொல்லு, கதை சொல்லி முடி. அப்புறம் உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அது வந்து சொல்லு, நீங்க தைரியமா நாளாச்சே சொல்லு. அப்புறம் தமிழ் இப்ப என்ன நேத்து என்ன நடந்ததுன்னு தெரியணும், அவ்வளவுதானே? எவ்வளவு நேக்க வேலையை பார்த்திருக்கிய? பொண்ணு தர போனை போட்டு என்கிட்ட கேள்வியா கேட்கான். உங்ககிட்ட கேள்விய கேட்கானா? இது அவளா பண்ணதுக்கு வாய்ப்பு இல்ல, யாரோ பண்ண வச்சிருக்காங்க. அது நீங்க தானே எங்களை சந்தேகப்படுறான். அதானே, இந்த நானும் கேசல நிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். தமிழ் நம்ம கொஞ்சம் வெளியில போலாமாங்க? போலாம் தங்கம், போலாம் ராசத்தி. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு சொல்லிருமா தங்கம்? ஓடட்டு அடிச்சு விடுவேன் ராஸ்கல். அவன் எங்க மேல கோவத்துல இருக்கான். நாங்க தான் என்னமோ பண்ணிட்டானு. கோவத்துல இருக்கானா? டேய் தருணி, அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். அப்போ நீங்க தான் பாத்திருக்கீங்க அப்படிதானே? மாமா, அத்தை ஒண்ணும் பண்ணல. தம்பி, ராசா, நீ நல்லா இருக்கணும்யா. இல்ல, என்ன வேலை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதான்.